வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டாங்க பூனம் டாப்ஸாக போடுங்க அப்படின்னு. நேற்றுக்கு பூனம் டாப்ஸ் வந்து 5 வீடியோ போட்டிருந்தேன் அவங்களுக்காக. அந்த 5 வீடியோவுமே வந்துட்டு எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. டிசைனுக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த பூனம் மெட்டீரியல் வந்து அம்பர்லா டாப் 4 பார்க்கலாம். இது வந்து 4மே செம்மையாக இருக்கும். ஒன்று வந்து எஸ் சைஸு, அப்புறம் 2 ட்ரெஸ்ஸு வந்து எஸ் சைஸு, ஒன்று எம்மு, ஒன்று XXL. நம்ம வந்து 4 வீடியோ பார்க்க போகிறோம். இது 4மே வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரப்போகிறேன். இதில் தைக்கிறது மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணுறதும் சேர்த்து வேணும்னா நான் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துட்றேன். இந்த 4 வீடியோதும் நீங்கள் போய் அதில் பார்த்து கற்றுக்குங்க. அதில் வந்து ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு. கட் பண்ணுறது, தைக்கிறது எல்லாம் சேர்த்து வரும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நாட்டு டிசைனு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வர மயில் கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கலரில் நம்ம பார்ட்ரு கொடுத்து தைக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்போயுமே வந்து அம்பர்லா டாப்க்கு வந்து கீழே வந்து ஜாயின் 2 பக்கம் மட்டும் ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் வரும். மெட்டீரியல் நிறைய எடுத்தால் தான், ஒரு 3 மீட்டர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் கீழே வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி வராது. இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து 2 பக்கம் ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்த பிசுரெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். நான் வந்து இது கரைப்பக்கம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு வித்தியாசமே தெரியல, அதனால் கரையை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே மடித்து தைச்சிட்டேன். இப்போ வந்து கை கட் பண்ணிடலாம். கையோட லென்த்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு உயரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம். எப்போயுமே வந்து நீங்கள் கை வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் அளவு வச்சு பாருங்கள். ஆம்கோல பீஸ் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2.5 மீட்ரு மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் மேல் பக்கம் பாடி உயரத்துக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை மீதி இருக்கிறத நம்ம 4ஆக மடித்து போட்டு முக்கோணமாக மடித்து போட்டால் இப்போ அம்பர்லா டாப்க்கு கட் பண்ணிவிட்டு மீதி சைடில் உள்ள விழுகிற பீஸை வச்சு நமக்கு கை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கைக்கும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அம்பர்லா டாப் வந்து நல்ல லென்த்தாக கிடைக்காது. உங்களுக்கு வந்து நல்ல அகலமாகவும் இருக்காது, இது ரொம்ப ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உயரத்துக்கு மட்டும் 16 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 15 இன்ச்சு அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே நீங்கள் உயரத்துக்கு எடுக்க தேவையில்லை. எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் நம்ம முக்கோணமாக மடித்து போட்டு அம்பர்லா டாப் கட் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம தர்மாக்கோல் பால் வச்சு பண்ண போகிறோம். இது சூப்பராக இருக்கும். ரவுண்ட் நெக்கு தான், சாதாரணமாக ரவுண்ட் நெக்கு தான். இது வேறு எந்த இதுவும் இல்லை இதில் ஆனால் நான் 2 லைனிங் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பூனம் கிளாத்து, இது வந்து நம்ம மெட்டீரியல் பூனம் கிளாத்து தான் நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வச்சு தைச்சிருக்கிறது வந்து ஃபுல் வாயில். இது வந்து கொஞ்சம் ஃபுல் வாயில் பிட்டு இருந்தது, அது கலரு கரெக்டாக வந்தனால ஃபுல் வாயில். ஏன் நான் 3 கொடுத்து தைக்கிறேன்னா வந்து இப்போ பசங்க வந்து சால் போட்டு போட மாட்டேங்கிறாங்க. அப்போ நமக்கு பூனம் மெட்டீரியல் வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்கும். அப்படி லேஸாக இருக்கப்போ வந்து நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் லைனிங் கொடுத்து தைச்சிங்கன்னா மேலே வந்து நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப நார்மலான ஒல்லியாக இருக்க பொண்ணுங்கன்னா கூட ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெயிட் போட்டவங்களாக இருக்கவங்களுக்குன்னா வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 லைன் கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் வச்சு தான் பண்ண போகிறோம். இது தர்மாக்கோல் பால் வந்து கடையில் கேட்டிங்கன்னா நூல்கண்டு கடையில் நிறைய வச்சுருப்பாங்க. இது கலர்லேயும் கிடைக்கிது, ஒயிட்லேயும் கிடைக்கிது. நம்ம வந்து ஒரே மாதிரி சைஸ் உள்ள பீஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நேற்றுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தோம் தர்மாக்கோல் பால் எப்படி பண்ணுறதுன்னு அதில் வந்து ஒயிட் கலர் வச்சு பண்ணியிருப்பேன். இதில் கலரு 2 கலர்லேயுமே இருக்குது. ஃபுல்லாக கலராக இருக்கும், பிளெயின் ஒயிட்லேயே இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். ஒரு பாக்கெட்டே 10 ரூபா தாங்க. இப்போ இது வந்து நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம பைப்பிங் வச்சிடலாம். சில பேர் வந்து இந்த தர்மாக்கோல் பாலுக்கு வந்து பைப்பிங் அதிகம் வைக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே வச்சு தைச்சி விட்ருவாங்க. இந்த மெட்டீரியல் நம்ம அடியில் கொடுக்குறோம் இல்லையா, இங்கிட்டு மடித்து விட்டுட்டு
நேர் பீஸ் எடுத்து இங்கிட்டு இன்னும் மடித்து ஓடு தையல் போட்டுட்டு நம்ம அதை வச்சு தைச்சிடலாம். சென்டரில் ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு வந்து இதை நெருக்கமாக நம்ம வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம பைப்பிங் கொடுத்துட்டு தைக்கலாம். ஏன்னா கீழ்ப்பக்கம் தேவையில்லை பைப்பிங்கு, ஏன்னா தெரியவும் தெரியாது. மேலே மட்டும் நம்ம பைப்பிங் இருந்தால் போதும். நான் வந்து சரி எப்பயும் போல் நம்மளும் பைப்பிங் கொடுக்காம தைச்சிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது வந்து அவ்வளோ அழகாக இல்லை, ஒரு மாதிரி ப்ளெயினாக என்னமோ வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வச்சு தைச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைனு. ரெண்டாவது இந்த எல்லோ இந்த இதில் வர்ற மயில் இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த மெட்டீரியலும் கிடச்சிது டிசைன் பண்ணுறதுக்கு, பைப்பிங் கொடுக்கறதுக்கு. இந்த மெட்டீரியல் வந்து பூனம் மெட்டீரியல் தான். கடைகளில் வந்து இந்த லைனிங்க்கு இதுக்கெலாம் இந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே பைப்பிங் வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நகலாது, உங்களுக்கு அந்த தர்மாக்கோல் பால் வந்து உங்களுக்கு வந்து விலகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு தையல் அந்த ஓரத்துலேயே போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு மேலே வந்து அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் தைக்கும்போது வந்து கையில் ஒரு பெரிய ஊசி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அமுத்தி பிடிச்சிட்டு தைங்க. தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்பயுமே 2 தையல் போட்டுருங்க. ஏன்னா இது வந்து கனமாக இருக்கனால ஓடு தையல் விழுக சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா மிஷின் வந்து நகலாது. அப்போ நகல முடியாமல் இருக்கிறப்ப ஓடு தையல் விழுகும். அதனால 2 தையல் போட்டிங்கன்னா அது ஈவனாகிடும் உங்களுக்கு. இப்போ சூப்பராக நம்ம தைச்சிட்டோம். இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் கொடுத்து தைச்சிருக்கேன். நான் அம்பர்லா டாப்புக்கு வந்து இங்கே கீழே அந்த பாடி உயரத்துக்கு கீழே நான் எப்பயுமே பைப்பிங் கொடுப்பேன். நாட்டு வச்சு குறுக்கிறதுக்காக பைப்பிங் வச்சு தைச்சிட்டு நம்ம ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். நான் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம ரெடிமேடில் வந்து ஷோல்டரில் தைச்சிட்டு சைடில் மடித்து வச்சு ஒரு தையல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் தைச்சிட்டேன். ஏன்னா வந்து அந்த ஷோல்டர் பீஸ் வந்து இங்கிட்டு அங்கிட்டு மடங்காமல் இருக்க வச்சு அம்முக்கு தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ இது நான் தைக்கிறது வந்து கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துடலாம். கைக்கு வந்து நான் கொஞ்சம் பட்டையாக தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பட்டையாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ பாரு நம்ம சன்னமாகவே கொடுக்குறோம், கொஞ்சம் பட்டையாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இதுக்கு பட்டையாக கொடுத்துருக்கேன். மேலே நம்ம அப்படியே எப்பயும் போல் மடித்து தைச்சிடலாம். நீங்கள் எந்த கலர் போடுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம மேலே தைக்கும் போது எல்லோ கலர் தைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் அந்த மயில் கலர் போடுறீங்கன்னா அந்த கலர் நூல் போட்டிங்க மாற்றி போட்டிங்கன்னா அடியில் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கோங்க. நீங்கள் மேலே மட்டும் நூல் மாற்றிடுங்க. கண்டிப்பாக மாற்றினீங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 சைடு பார்டர் கொடுத்துட்டேன். பார்டர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கீழே வந்து பார்டர் கொடுத்துடலாம். கீழே வந்து நான் வந்து நேர் பீஸ் எடுத்திருக்கேன் 1.25 இன்ச்சு. அடிப்பக்கம் வச்சுட்டு மேல் பக்கம் திருப்பிடலாம். திருப்பிட்டு அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுட்டு மேலே மடித்து தைச்சிடலாம். இது கொஞ்சம் நீங்கள் மடித்து தைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். பொறுமையாக தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துட்டு அதில் கட்டிங் வீடியோ முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நான் ஏன் மறுபடியும் போகிறேன்னா வந்துட்டு எனக்கு உண்மையை சொல்ல போனால் வியூஸ் போக கிடையாது. இதில் இந்த அவ்வளோ அழகாக இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி நான் தைச்சி போட்டு யாரும் கற்றுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணேன்னா இப்படி நம்ம சேர்த்து போடுவோம் அப்படின்றதுனால சேர்த்து போடுறேன். நான் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது புரியல, இதுவுமே ஸ்லோவாக தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா ஈஸியாக கற்றுப்பீங்க. நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கீழே வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த சென்டரில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்தோம் இல்லையா டாப்ஸ்க்கு, அதுக்கு உள்ள ரோப் கொடுத்து தைச்சிட்டு வாங்க. 2 தையல் போட்டுருங்க. கீழே ஒரு பைப்பிங்க்கு ஒரு தையல், மேலே அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க. போட்டு உள்ளே ரோப் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அதில் வந்து நாடாக கொடுத்து நாட்டு பச்சிக்கலாம். இப்போ நம்ம சைடில் தையல் போட்டுடலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு யாருமே வந்து இந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங்கோடு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா வந்து நெக்குனா அந்த இப்போ தர்மாக்கோல் வச்சு ரவுண்ட் நெக்கு பண்ணுறோன்னா அந்த நெக்கு மட்டும் தான் காமிப்பாங்க. நம்ம சேனலில் அப்படி இல்லை, எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப ஈஸியாக நீங்களும் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மயில் தோகையை விரித்து ஆடுற மாதிரி செமையாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இதுவும் பூனம் மெட்டீரியல் தான். இது வந்து இதுக்கு வந்து நாட்டு வந்து இடுப்புக்கும் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பேக் சைடும் அந்த பொண்ணு விரும்பி கேட்டனால பேக் சைடும் கொடுத்துருப்பேன். இது கீழே ஸ்கர்ட்டோட இதை எடுத்து நான் கைக்கு வச்சுருக்கேன். இந்த நாட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாட்டு வீடியோ வந்து தனியாக சொல்லி கொடுத்துருக்கேங்க. இது ட்ரெஸ்ஸு கட் பண்ணுறதோட இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ. ஆனால் இதில் வந்து நான் தைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கட் பண்ணுறது வந்து அந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து கற்றுக்குங்க. இப்போ வந்து நம்ம நெக்கு கட் பண்ணிடலாம். பேக் சைடு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையை கட் பண்ணிடலாம். கை வந்து 13 இன்ச்சு, ரொம்ப இறக்க வைக்கல, 13 இன்ச்சு தான். இப்போ நம்ம ஆம்கோல் பகுதியை வச்சு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருத்தரும் ஒரு அதாவது நீளமாக வேணும் இல்லை குட்டையாக வேணும், ஒருத்தரும் ஒரு அளவு வச்சு கட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த உயரம் தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணிடலாம். நான் வந்து மேக்ஸிமம் 5.5 இன்ச்சு வைப்பேன். இப்போ 2 பக்கமும் மாதிரி போட்டுட்டு இப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம வளைவாக கட் பண்ணிடலாம். இது ஒரு சைடு நெக்கு மாதிரி வரும். இது கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து மேலே வந்து டாப் பாடி உயரத்துக்கு வந்து 1/2 மீட்டர் வந்து நெட்டடு கிளாத்து எடுத்திருக்கேன். இது ஃபுல் எம்ப்ராய்டிங்கு. கீழே வந்து பூனம் மெட்டீரியல் தான், அது ரேட்டு கம்மி. இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு சைடாக வந்து நெட்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிடலாம். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வெளில வர அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு நான் 2 லைனிங் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல் வாயில் ஒன்று, பூனம் மெட்டீரியல் ஒன்று, 2 லைனிங் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நெட்டடுன்றதுனால உங்களுக்கு ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் வந்து நான் 2 கிளாத்து கொடுத்துருக்கேன். கம்பல்சரி 2 கிளாத்து தான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து விருப்பம்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சிங்கிளாகவே கொடுத்துக்கோங்க. நான் கட்டாயப்படுத்தலை, நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு வந்து சும்மா நம்ம அந்த பைப்பிங் கொடுக்காம இதுக்கு வந்து தைச்சிட்டு நம்ம வந்து மற்ற பக்கம் எல்லாத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். அழகாக உருட்டி கொடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த சைடு நெக்குக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து தெர்மோகோல் பால் வச்சு நீங்கள் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரே மாதிரி அளவுள்ள தான் எடுத்துக்கோங்க. நிறைய பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். பெரிய ஊசி வச்சுக்கோங்க. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அமுத்தி பிடிச்சிட்டு நல்லா கரெக்டாக வச்சு பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. நமக்கு வந்து அந்த நம்ம நூல் சுற்றணும் இல்லையா, அது வந்து வெளியில் தெரியக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. நம்ம அந்த பால் வச்சது மட்டும்தான் வெளியில் தெரியணும். உங்களுக்கு அந்த நம்ம நூல் சுற்றிருக்கிறது வந்து வெளியில் தெரியக்கூடாது. ரொம்ப கவனமாக பண்ணிட்டு வாங்க. 2 தையல் போட்டுருங்க. இப்போ அது ஃபுல் ஒயிட்டு. இது நம்ம கலர் கொடுத்ததும் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துருங்க.
பைப்பிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்கு பார்டர் கொடுத்துருங்க. கீழே வந்து பைப்பிங் அளவு விட்டுருங்க. விட்டுட்டு வந்து மேலே கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எப்போயுமே கை ஜாயின் பண்ணும்போது சைடில் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அதாவது வந்து நீங்கள் பைப்பிங் கொடுத்து இந்த மாதிரி கை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. 2 கையை சேர்த்து பிடிச்சி 1/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதுலேயே நீங்கள் மார்க்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பைப்பிங் லைனை வச்சு தைச்சிட்டு வாங்க. நம்ம நார்மலாக தைக்கிறதுக்கும் பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு கை வந்து சுருக்கமே விழுகாது. பசங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் கை பார்க்குறதுக்கு. நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கை ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம உள்ள லைனிங் கொடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம ஒயிட் கலரில் பார்டர் கொடுத்துடலாம். எப்பயுமே நீங்கள் வந்து மேலே என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதே கலரில் ஒரு லைன் வந்து கீழே பார்டர் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து 2 தையல் போட்டுடலாம். இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் ஸ்கர்ட்டில். இதில் வந்து உள்ளே இருந்து ரோப் கொடுத்து தைச்சிட்டு வாங்க. ஒரு பக்கத்துக்கு 5 கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப வேணாம். சென்டரில் 1, இந்த பக்கம் 2 கொடுத்தீங்கன்னா 5 ரோப்பு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து சைடில் வந்து இந்த ஓரத்துலேருந்து தையல் போட்டு வாங்க. ஓரத்துலேருந்து தையல் போட்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சு. அவ்வளோதான், நாட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதானா? பூனை மெட்டீரியலை இவ்வளோ அழகாக தைக்க முடியுமான்னு தெரியல. இது வந்து நம்ம ப்ளவுஸுக்கெலாம் நீங்கள் டிசைனில் எடுப்பீங்க இல்லையா, டிசைன் ப்ளவுஸ் எடுப்பீங்களா, சேம் அதே தான். நம்ம மேலே வந்து இந்த டிசைனில் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ளூ கலரில் கொஞ்சம் அங்கங்கே பூ டிசைன் இருக்கும். இதோட கட்டிங் வீடியோ தனியாக இருக்குது. இந்த வீடியோவில் சேர்த்து நான் போடலை. இது வந்து நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ போட்டது இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் அவ்வளோவா யாருக்கு தெரியல. சரி, சொல்லி கொடுக்கணுன்னு தான் மறுபடியும் போட்டிருக்கேன். நம்ம வந்து வெத்தலை நெக்கு மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. கீழே வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றியே நீங்கள் இந்த டிசைன் பண்ணுங்கள். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வர்ற அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த கழுத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பிடலாம். திருப்பிட்டு அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. அந்த எட்ஜிலே தையல் போட்டுட்டு நம்ம வந்து பைப்பிங் ப்ளூ கலரில் கொடுத்துடலாம். இப்போ கீழே பைப்பிங் கொடுத்துடலாம். கீழே வந்து பைப்பிங் வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் நான். இது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து எல் சைஸு. இப்போ கிராஸ் பீஸ் வந்து அடிப்பக்கம் கொடுத்துட்டு லைட்டாக அப்படியே இழுத்து பிடிச்சின்னு கீழே வரைக்கும் பைப்பிங்க்கு கிராஸ் பீஸ் கொடுத்துடலாம். இப்போ கீழே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ மெதுவாக உருட்டி வைங்க. சப்போஸ் இந்த வீடியோ புரியலன்னா வந்து லாங் வீடியோ இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது நம்ம சேனலில் வந்து. இருந்தாலும் நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துறேன், நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. கலர் காம்பினேஷனும் செம்மையாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரோப் அடித்து திருப்போம் இல்லையா, அந்த இதில் வந்துட்டு ஒரு 1.25 இன்ச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நெக் அடையாளப்படுத்திட்டு நம்ம உள்ளே வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறோம். ஒரு ஓரமாக அடிச்சுட்டு கிராஸ் பீஸ் தான் இது, மேலே மட்டும் அடிச்சு விட்டுட்டு இப்போ கீழே வரைக்கும் சிங்கிளாக தான் நான் தைச்சி விட்ருக்கேன். சிங்கிளாக தைச்சி விட்டு நம்ம வந்து கடைசியாக நம்ம ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு மடிச்சிடிச்சிக்கலாம். இப்போ இந்த எல்லாத்தையும் நீங்கள் பாசி கொறுக்கிறதுக்காக ரோப்பு வந்து நெருக்கமாக, அதாவது ஓரளவுக்கு ஒரு நூல் அளவு தள்ளி 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 அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ உள்பக்கம் திருப்பி நம்ம அந்த கிராஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ 2 பக்கமும் தையல் போட்டுருங்க. அது அதுக்கப்புறமா வந்து ஹெம்மிங் பண்ணி விட்றலாம். இல்லைன்னா வந்துட்டு இந்த 2வது தையல் போடுறப்ப வந்து உங்களுக்கு ஈவன் ஆயிரும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம்.
ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் பைப்பிங் வச்சிடலாம். திருப்பி அந்த நான் சொன்னேன் இல்லையா மொதல் ட்ரெஸ்ஸுக்கு அமுகு தையல் போடணுன்னா அது இதுதான். நல்லா அதாவது வந்து பேக் சைடு கழுத்து பக்கம் திருப்பி விட்டுட்டு முன்னாடி பைப்பிங் இருக்கு இல்லையா பேக் சைடு கழுத்து பக்கம் திருப்பி விட்டுட்டு அமுகு தையல் போட்டுருங்க. இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் வச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் நம்ம கழுத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறனால வந்து நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து மாறாது. உங்களுக்கு அந்த நெக்கு ஷேப் வந்து மாறவே மாறாது. இது கை வந்து குட்டை கை. நம்ம வந்து இந்த மேலே நம்ம இதுக்கு கொடுத்துருக்கதுவே வந்துட்டு அந்த டிசைன் கிளாத்துவே வந்து நம்ம கீழே வந்து பார்ட்ரு கொடுத்துடலாம். இது வந்து நான் 1 மீட்ரு எடுத்தேன். கீழே வந்து 2 மீட்ரு எடுத்தேன் ஸ்கர்ட்டுக்கு. அந்த 1 மீட்ரு எடுத்தனால வந்து நம்ம கைக்கும் இந்த ஸ்கர்ட்டோட கிளாத்து கொடுத்தனால நமக்கு நிறைய மிச்சாச்சு. அதுவே வச்சு நான் கீழே எல்லா பக்கமும் பார்ட்ரு கொடுத்துட்டேன். இது நிறையா கடைகளில் கிடைக்கிது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் வந்துட்டு. நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் அமைஞ்சிச்சின்னா வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி நல்ல கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கீழே வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸ்கர்ட்டு பகுதி இது கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது கட்டிங் வீடியோ தனியாக இருக்குது. இது டிச்சிங் மட்டும் தான் போட்டிருப்பேன் இதுக்கு. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். நம்ம வந்து நீளமாக ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் திருப்பி நம்ம தையல் போட்டுடலாம். போட்டு இப்போ வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் ரேட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோ கலர் பார்த்தீங்க இல்லையா அதுக்கு வந்துட்டு 800 வாங்கினேன். மெட்டீரியலு லைனிங்கு தையக்கூலி எல்லாம் சேர்த்து 800 வாங்கினேன். ரெண்டாவது பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு அதுக்கு வந்து 700 வாங்கினேன் நான். அதுக்கும் நான் மெட்டீரியல் தையக்கூலி லைனிங்கு எல்லாம் சேர்த்து 700 வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து மேலே உள்ள பீஸ் மட்டுமே 200, கீழே உள்ளது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கிளாத்து. இதுக்கு வந்து 1000 நான் வாங்கினேங்க. நான் வந்து சும்மாலாம் சொல்லலை. இது என் நாத்தனார் பொண்ணுக்காக தைச்சிது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 1000 வாங்கினேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. ரொம்ப கிராண்டாக இருக்குது. உள்ளே வந்து நான் ஸ்பன் கிளாத் மாதிரி லைனிங் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 800 தான் வாங்கினேன். இது வந்து XXLங்க. நல்ல பெரிய டாப்ஸ் இது. அதாவது வந்து கொஞ்சம் நல்லா பாப்பா கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு தைச்சது. காலர் நெக்கு தான் வேணும், ரெடிமேடில் மாதிரியே வேணும் அப்படின்னுச்சு. அதனால நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இதுக்கு வந்து கட்டிங் வீடியோலாம் வந்துட்டு இருக்குது. நம்ம அந்த லாங் வீடியோவில் தனியாக கொடுத்துருப்பேன் நான். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. இது பூனை மெட்டீரியல் 3 மீட்ரு. இது வந்து நம்ம பைப்பிங் காலருக்கு பைப்பிங் இதுக்கெலாம் கொடுக்கறதுக்காக இந்த ப்ளூ கலர் 1/2 மீட்டர் எடுத்துருக்கேன். இப்போ ஷோல்டர் அகலம் பார்த்துக்கலாம். நம்ம எப்போயுமே வந்துட்டு காலர் நெக்குக்கு வந்து மேலே ஏற்றி தான் வெட்டணும். இது கொஞ்சம் நல்ல பெரிய டாப்னால நான் அளவெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தைக்கிறதுல சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால ஸ்பீடாக சொல்ல முடியல. காலர் நெக்குன்றதுனால அதில் எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து கை கட் பண்ணிடலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். நான் இதில் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் எப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். எப்போயுமே கைக்கு வந்து ஆம்கோல் பீஸை வச்சு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் சரியாக வருதா அப்படின்னு. அப்போ தான் வந்து நம்ம பைப்பிங் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். முன்னாடி கை கட் பண்ணிடுங்க. இது நல்லா கொஞ்சம் கையும் நீல கை தான். நம்ம இப்போ கைக்கு வந்து பார்டர் கொடுத்துடலாம். இப்போ திருப்பி நம்ம வந்து ப்ளூ கலரில் மேலே திருப்பி பார்டர் கொடுத்துடலாம். இப்போ 2 தையல் போட்டுருங்க. எப்பயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கைக்கு கீழேலாம் நீங்கள் பார்டர் கொடுத்தீங்கன்னா தான் அப்படியே நம்ம ரெடிமேடில் வாங்கின மாதிரியே இருக்கும். இப்போ கீழ் பக்கம் வந்து பார்டர் கொடுத்துருங்க. இது வந்து கைக்குன்றதுனால வந்து அடியில் கொடுத்து மேலே திருப்பணும். அதே மாதிரி கீழே நம்ம பார்டருக்கு கொடுத்தீங்கனாலும் அடியில் கொடுத்து மேலே திருப்பணும். இது வந்து நம்ம முன்னாடி வந்து அந்த பட்டி நம்ம காலர் மேலே வந்துடும். கீழே வந்து சென்டர் பட்டிக்காக நம்ம இது உள்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் திருப்புறது.
நீங்கள் ஓப்பனாக ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். ரெண்டையுமே வந்துட்டு அடிப்பக்கம் தைச்சிட்டு மேல் பக்கம் திருப்பிடணும். நீங்கள் வந்து அந்த தையல் மேலேயே தான் தையல் போடணும். நீங்கள் வந்து தள்ளி இங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வித்தியாசம் வந்துடும். அது மாதிரி ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும். நம்ம பட்டன் வந்து அதுக்கு மேலே பட்டன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைச்சிடலாம். அப்போ வந்து நமக்கு அளவுகள் வந்து சரியாக கிடைக்கும், உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. இப்போ தைச்சாச்சு. மேலே உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் தேவையோ அந்தளவு விட்டுருங்க. இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம தையல் போட்டுடலாம். ஓப்பன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுருங்க. இல்லை நீங்கள் காஜா எடுத்து பட்டன் வைக்கணும், கழட்டுறதுக்கு பூட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கணும்னாலும் ஓகே, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம காஜா எடுத்து பட்டன் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த பாப்பாவுக்கு நான் தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா நாட்டு டிசைன் வேணும்ட்டாங்க. மறுபடியும் பாப்பா வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் நாட்டு வச்சு தான் நான் தைச்சி கொடுத்தேன். இது கூட நாட்டு வீடியோவும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கொத்து கொத்தாக நாட்டு வரும் இல்லையா, நம்ம மொத்தமாக 3-4 இந்த மாதிரி பண்ணுவோம்ல சைடில், அந்த மாதிரி இதுக்கு நாட்டு டிசைன் பண்ணியிருந்தேன். இப்போ கீழே பைப்பிங் வச்சிடலாம். இப்போ கழுத்தோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 11 இன்ச்சுங்க பாதி. 22 இன்ச் இருக்குது பாதி. இதில் 11 இருக்குது. ஏழு இன்ச்சு எடுத்துக்கோங்க. 7 இன்ச் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றிலும் ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள் 11 இருக்கான்ட்டு. எனக்கு வந்து 10.25 இருக்குது. சரி ஓகேன்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். 10.25 இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டதுக்கப்புறமா 11 சரியாக இருந்துச்சு. இப்போ கீழேருந்தும் மேலே வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம இது வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். கவனமாக பாருங்கள். இது வந்து 2 பீஸ் இருக்குது. நம்ம வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். இப்போ அந்த ஓப்பன் பகுதியில் மட்டும் லைட்டாக அப்படியே கிராஸாக கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து காலருக்கு வந்து 2 பீஸ் கொடுக்க போகிறேன். வந்து ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து நம்ம ஒயிட்டாக தெரியக்கூடாது, டார்க்காக இருக்கணும் காலர் அப்படின்றதுக்காக கேன்வாஸை ஒட்டி வச்சு கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸில் வந்து நம்ம தையல் போட்டுட்டு இந்த சைடில் கிளாத்து விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் மடிச்சிடுச்சிடலாம். லைட்டாக ஆனாங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக மடிச்சிடுச்சிடலாம். இதுதான் உங்களுக்கு மேல் வரும். இப்போ வந்து நீங்கள் அந்த காலர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி பிடிச்சி தையிங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு, அதாவது ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இங்கிட்டு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு வந்து நான் விட்டுட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா தைச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பிடலாம். ஃபாஸ்ட்டாக பேச முடியலங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக பேச முடியல. அந்தளவுக்கு நம்ம ஸ்பீடு கொண்டுட்டு வர முடியல பேசுகிறதுல. அதனால் இது நான் சப்போஸ் வந்து இந்த வீடியோலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் 4 வீடியோவுமே லிங்க்கு கீழே கொடுத்துட்றேங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ தான் புது சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறாங்க. அது அவங்களுக்காக தான் இது எல்லாத்துக்கும் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ திருப்பி நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இந்த ஓரத்தில் வந்துட்டு அந்த கழுத்தில் நம்ம கொஞ்சம் அரைஞ்சி விட்டோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் திருப்பிட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கலாம். வந்துங்க பார்த்தீங்களா, சரியாக வந்துடுச்சு பாருங்கள். 2 பக்கமும் சேம் அதே மாதிரி தான். இந்த ஓரத்தில் தையல் போட்டுட்டு நீங்கள் அப்புறமா திருப்பிட்டு நம்ம எப்பயும் போல் தைச்சி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து அந்த ஓரத்துலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. கவனமாக தைங்க.
நீங்கள் அளவு எடுக்கும் போதே கரெக்டான அளவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் வராது. இல்லைன்னா வந்து காலர் பெருசாகவோ சின்னதாகவோ வர வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அளவு எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை அளந்து பார்த்துட்டு காலர் கட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு. இப்போ இந்த எட்ஜிலேயே நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ரெடிமேடில் வாங்கின காலர் நெக்கு மாதிரியே தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் வெளியில் போட்டிங்கனாலுமே வந்து உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. நம்ம வந்து ரெடிமேடில் வாங்கி தான் போட்டிருக்கோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தைச்சதுன்னா நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கை வந்து நம்ம ஆம்கோல் பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, கை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதில் வந்து இது கட் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சைஸ் வந்து பெரிய அளவுன்றதுனால கட் பண்ணுறதும் சேர்த்து தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில். இப்போ நம்ம வந்து ஓரத்தில் கைக்கு வந்து 2 தையல் போட்டுருங்க. பைப்பிங்கோட 1, அமுக்கு தையல் 1 போட்டுருங்க. நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் முதல் தேவை வந்து பைப்பிங்க. அதில் மட்டும் கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் எந்த ட்ரெஸ் இதாக இருக்கட்டும், டிசைன் சுடிதார் ஆகட்டும், டிசைன் ப்ளவுஸாக இருக்கட்டும், ஒரு சிம்பிளாக ஒரு பைப்பிங் வச்சா கூட அந்த ப்ளவுஸை தூக்கி கொடுக்குறது வந்து பைப்பிங் தான். நீங்கள் பைப்பிங் ஒன்று மட்டும் கவனமாக சூப்பராக கற்றுக்குங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு தானாக அழகாக வந்துடும். ஏன்னா வந்து நம்ம டிசைனுக்கு தேவையே பைப்பிங் தான். இப்போ சென்டராக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே வந்து அதாவது வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. நான் இந்த கட் பண்ணுறது எல்லா விவரமுமே வந்து எப்படி நம்ம கரெக்டாக கட் பண்ணுறது எல்லாம் சேனலில் நம்ம வந்து இந்த வீடியோவில் இதில் சொல்லியிருப்பேன். நான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் இப்படி தான் கட் பண்ணணுன்றது விவரம் சொல்லியிருப்பேன். பார்த்து கற்றுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சைடில் தைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சைட்லலாம் தைச்சிட்டு பட்டனு தைச்சிடுங்க. இது மர பட்டனு நம்ம நூல்கண்டு கடைங்களில் நிறையா கிடைக்கிது. இது ஒரு இதுக்கு வந்துட்டு 5 இல்லைன்னா 6 கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ரெடிமேடில் வந்து இந்த மாதிரி பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், செமையாக இருக்குது. அந்த பாப்பாவுக்கும் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.